பிரைஸ் தி லார்ட். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களோடு கூட முக்கியமான காரியத்தை குறித்து பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். அதற்கு முன்பதாக கூட இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்தி இந்த செய்தியை பரிசுத்த ஆவியானவர் துணையோடு கூட நீங்கள் கேட்கின்ற பொழுது நிச்சயமாக ஒரு பெரிய மாபெரும் விடுதலையை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அதற்காக நான் இந்த வேளையிலே ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, இன்றைக்கு இந்த செய்தியின் மூலமாய் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மகத்துவமான காரியத்தை விடுதலை நீங்கள் தரும்படியாக நான் ஜெபிக்கிறேன். அதற்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வீராக. ஒவ்வொருவரும் அவர்கள் வேதத்தை எடுத்து அதை குறித்து கொண்டு அதை தன்னுடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்த ஆவியானவர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். இன்றைக்கு ஒரு பெரிய மகத்துவமான காரியத்தை எங்கள் மத்தியில் செய்ய போவதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கு முக்கியமாக, அதாவது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் சாபத்தை முறியடிப்பது எப்படி என்பதை குறித்து உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். அதற்கு முன்பதாக சாபம் எப்படி நமக்கு வருகிறது, அந்த சாபத்தை எப்படி முறிப்பது என்பதை இந்த இரண்டு தலைப்பின் கீழாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். சாபம் எந்தெந்த வழிகளிலே மனிதனுக்கு வருகிறது, அந்த சாபத்தை நாம் எப்படி முறிப்பது என்பதை குறித்து இன்றைக்கு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். உலகத்திலே இரண்டு காரியங்கள் இருக்கிறது, இரண்டு வல்லமைகள். ஒன்று ஆசீர்வாதமான வல்லமை, இரண்டு தீய வல்லமை. ஆசீர்வாதமான வல்லமை மனிதனுக்கு ஆசீர்வாதத்தை தேவனிடத்திலிருந்தும் அவன் செய்கிற கையின் பிரயாசங்கள் மூலமாக அவனுக்கு ஆசீர்வாதங்கள் வருகிறது. ஆனால் தீய வல்லமை, அந்த தீய வல்லமை என்பது மந்திரவாதிகள், வெள்ளி சூனியம் மற்றும் மனிதர்களுக்கு மனிதன் எழும்புவது, சாத்தானின் வல்லமை, கொடூரமான வல்லமை, இப்படி அநேக அந்த வல்லமைகள் தீய வல்லமைகளாக இருக்கிறது. ஜனங்களை ஆசை காட்டி மோசம் போக்கும் வல்லமை, ஈவு இரக்கம் இல்லாமல் காரியங்களை செய்யக்கூடிய வல்லமை. இந்த வல்லமைகள்லாம் மனிதனுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வராதபடி நரகத்துக்கு இட்டு செல்லக்கூடியதாக இருக்கிறது. அதனால் தான் இந்த முழு வேதாகமத்திலும் ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் விசேஷம் வரை இந்த 66 புத்தகத்திலும் 410 முறை ஆசீர்வாதம் என்ற வார்த்தை வருகிறது. ஆனால் சாபம் என்கிற வார்த்தை இந்த 66 புத்தகத்திலும் ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் விசேஷம் வரை 275 முறை 275 சாபம் என்ற வார்த்தை வரக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே பல வீடுகளிலே இந்த சாபங்கள் வருகின்ற பொழுது அந்த வீடுகளிலே சந்தோஷம் இல்லாமல், சமாதானம் இல்லாமல், நிம்மதி இல்லாமல், அவர்கள் வாழ்விலே இந்த குடும்பங்கள் சீரழிந்து முன்னேற முடியாமல் தவிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் எதை எடுத்தாலும் நஷ்டங்கள், கஷ்டங்கள், தொல்லைகள், கண்ணீர்கள், இப்படி அகால மரணம் என புத்தி சுயாதீனமற்ற குழந்தைகள், இப்படி இந்த சாபத்தின் மூலமாக அநேக குடும்பங்கள் அல்லாடுகின்றன, அதில் சிக்கி தவிழ்த்து கொண்டு இருக்கிறார்கள். அதனாலே ஒரு மனிதன் செய்யக்கூடிய பாவங்கள் நிமித்தம் அந்த சாபம் அவனுக்கும் வருகிறது. அவனுக்கு மட்டுமல்ல, அவனுடைய சந்ததிக்கும் 3ஆம் 4ஆம் தலைமுறை வரை கூட அவன் செய்த பாவங்கள் அவனோடு கூட மட்டுமல்ல, அவனுடைய பிள்ளைகளுக்கு கடந்து செல்லக்கூடியதாக 3ஆம் 4ஆம் தலைமுறை வரை சாபம் வரும் என்று வேதம் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா. பெற்றோர்கள் மூதாதையர் செய்த பாவமற்ற அந்த சிறு பிள்ளைகள் கூட அந்த பாவத்தை சுமக்க வேண்டிய கட்டாயத்துக்குள்ளாக செல்கிறார்கள். அதனால்தான் ஒரு மனிதன் மேலே எவ்வளவு பாவம் இருக்கிறது என்று சொல்லி நாம் என்ன செய்து விடலாம், அதை ஒரு மனிதன் மேலே எவ்வளவு பாவம் இருக்கிறது என்பதை நாம் மெஷர்மெண்ட் பண்ணி முடியாது. அந்த அளவை நாம் என்ன செய்ய முடியாது, அளக்க முடியாது. ஒருவருக்கு பாருங்க, ஆனால் அவருக்கு காய்ச்சல் இருந்தது என்றால் அவருடைய டெம்பரேச்சர் எவ்வளவு என்பதை நம்ம மெஷர்மெண்ட் பண்ணி விடலாம். அதே போல் ஒருவருக்கு சர்க்கரை வியாதி இருக்கிறது என்றால் அவர் ரத்தத்தில் எவ்வளவு சர்க்கரை இருக்கிறது என்பதை குளுக்கோ மீட்டர் வைத்து நம்ம சர்க்கரை அளவை நாம் தெரிந்து கொள்ளலாம். ஒருவருக்கு அதே போல் பிளட் ப்ரெஷர் இருக்கிறது என்றால் அவருடைய ப்ரெஷர் எவ்வளவாக இருக்கிறது என்று சொல்லி அந்த அந்த ப்ரெஷர் மீட்டரை வச்சு நம்ம அளந்து கொள்ளலாம். ஆனால் ஒரு மனிதன் மேலே எவ்வளவு சாபம் இருக்கிறது என்பதற்கு எந்த விதமான அளவுகோலும் கிடையாது, மெஷர்மெண்ட்டும் அங்கே கிடையாது. அதனால்தான் இன்றைக்கு ஜனங்கள் எதிர்பாராத விதத்திலே மனிதனை சாபங்கள் தாக்குகின்ற பொழுது அந்த சாபம் இப்படி வருகிறது ஏனோ என்று தெரியாதபடி ஜனங்கள் தவிக்கிறார்கள், வேதனைப்படக்கூடியவர்களாக
இருக்கிறார்கள். தனிப்பட்ட மனிதன் மேலே அவனுடைய மீறுதல் நிமித்த சாபங்கள் வருகிறது. அதே போல குடும்பத்தின் மேலே அது நிமித்தம் சாபங்கள் வரக்கூடியதாக இருக்கிறது. அதே போல பட்டணத்தின் மேலே ஜனங்கள் பாவம் செய்வதனாலே பட்டணத்தின் மேலே ஒரு பட்டணம் பாவம் செய்வதனால் பட்டணத்தின் மேலே சாபம் வரக்கூடியதாக இருக்கிறது. அதே போல ஒரு தேசம் பாவத்தில் இருக்கின்ற பொழுது அந்த தேசம் என்ன செய்கிறது, சாபத்துக்குள்ளாக செல்லக்கூடியதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். இதெல்லாம் வேதத்திலே தெளிவாக தனி மனிதனுடைய சாபம், குடும்பத்தின் மேல் வரக்கூடிய சாபம், பட்டணத்தின் மேல் வர சாபம், தேசத்தின் மேல் வரக்கூடிய சாபங்களை வேதத்திலே நம்ம பார்க்கலாம். சிலர் சாபத்தை முறிப்பது எப்படி என்பது தெரியாதபடி அப்படியே அந்த சாபத்தை என்ன செய்றாங்க, ஏற்றுக்கொள்கிறார்கள். இது என் தலைவிதி, என் மேலே இது வரும், என் மேலே வந்து விட்டது, இது தலைவிதி என்று அந்த சாபத்தை அப்படியே ஏற்றுக்கொண்டு சாபத்தோடைய அவர்கள் ஆசீர்வாதம் இல்லாமல் வாழ்கிறார்கள். அதாவது ஒரு சிலர் சொல்லுவாங்க, என்னுடைய ஜாதகம் என்னுடைய 30வது படியாக வருகிறது, உள்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்ற பழமொழியின்படி இது என்ன செய்கிறது, பரம்பரையா வந்து கொண்டு இருக்கிறது என்று அந்த சாபத்தோடு அவர்கள் கஷ்டத்தோடு வாழ்ந்து அதில் பழகிக் கொள்ளக்கூடியவராக இருக்கிறார்கள். ஆனால் ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, வீட்டுக்கு வீடு வாசப்படி, எந்த வீட்டில் தான் சாபம் இல்லை என்று சொல்லி அந்த சாபத்தோடு வாழ தங்களை கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதற்கு சமாதானம் சொல்லி அந்த சாபத்தோடு வாழக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் வேத புத்தகம் அருமையாய் கர்த்தர் கொடுக்கப்பட்ட புத்தகத்திலே சாபத்தை முறிப்பது எப்படி, ஆசீர்வாதமாக வாழ்வது எப்படி, சாபத்தை முறித்து ஆசீர்வாதமாக வாழ்வது எப்படி என்பதை குறித்து வேதம் நமக்கு தெளிவாக சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளே, இந்த 2 காரியத்தை உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொண்டு இந்த சாபத்திலிருந்து முற்றிலுமாக நீங்கள் விடுதலை பெற வேண்டும் என்று ஆவியானவர் என்னை ஏவி செய்தி ஆயத்தப்படுத்தி உங்கள் மத்தியிலே நான் வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அதனால மிகவும் கண்ணும் கருத்துமாக நீங்கள் கவனியுங்கள், நண்பர்களுக்கு இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை எங்களோடு கூட இங்கே பகிர்ந்து கொள்ளும்படியாகவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதனாலே வேதத்தில் சாபத்தை முறிப்பது எப்படி என்பதை குறித்து தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கிறது. பாருங்க, கடன் வாங்காதிருப்பது எப்படி என்று நமக்கு வேதம் கற்றுக் கொடுப்பது மட்டுமல்ல, அந்த கடனை அடைத்து மற்றவர்களுக்கு நீங்கள் எப்படி ஆசீர்வாதமாக வாழ வேண்டும் என்பதை குறித்தும் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் மிகவும் தெளிவாக இந்த வேதம் நமக்கு என்ன சொல்கிறது, கர்த்தர் நமக்காக எழுதி வைத்த இந்த வேத புத்தகத்திலே அந்த வார்த்தைகளை கைக்கொள்கின்ற பொழுது நம்ம ஆசீர்வாதத்தின் பாத்திரங்களாக இருப்போம். அதனால் இன்றைக்கு ஜனங்கள் பார்க்கின்ற பொழுது வேத வசனம் சொல்கிறது, ஓசியா 4வது அதிகாரம் 6வது வசனத்திலே, என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள், என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சிறைப்பட்டு போகிறார்கள் என்று. ஏன் என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள், அறிவில்லாமல் சிறைப்பட்டு போகிறார்கள் என்றால், இதை குறித்து வேத வசனத்தை குறித்து, கர்த்தருடைய திட்டத்தை குறித்து, கர்த்தர் நம்மை குறித்து வைத்திருக்கிற பிரதான திட்டம் என்ன, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்கின்ற பொழுது, இன்றைக்கு ஆவிக்குரிய பிரகாரமாக நாமும் இஸ்ரவேலராக நாம் இருக்கிறோம். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நமக்குரியதாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் சிந்த ரத்தத்தின் மூலமாய் நம்மை ஆபிரகாமின் சந்ததியாக மாற்றி இருக்கிறார். நாம் ஆசீர்வாதத்துக்குள் வாழ வேண்டும். சாபத்துக்குள் இருப்பது தேவனுடைய திட்டம் அல்ல, சித்தம் அல்ல. அதனால் தான் என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள், என் ஜனங்கள் அறிவில்லாமல் சிறைப்பட்டு போகிறார்கள் என்று வேதவசனம் சொல்கிறது. கர்த்தருடைய திட்டத்தை குறித்து, வேதத்தை குறித்து அறிவில்லாதனால்தான் ஜனங்கள் சங்காரமும் சிறைப்பட்டு போகக்கூடியவராக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அதனால் தான் நெகேமியா 13வது அதிகாரம் 2வது வசனத்திலே, என்றென்றைக்கும் அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக திருப்பின எங்கள் தேவன். ஹல்லேலூயா. நெகேமியா சொல்கிறாரு, என்னுடைய தேவன் இந்த சாபத்தை ஆசீர்வாதமாக எங்களுக்கு திருப்பினார் என்று நெகேமியா தேவனுக்கு ஒரு பெயரை சூட்டக்கூடியவராக இருக்கிறார். அதனாலே உபாகமம் 23வது அதிகாரம் 5வது வசனத்திலே, அவர் நம்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்ற பண்ணுகிற தேவன் என்று பார்க்கிறோம். தேவன் நம்மேல விருப்பமாய் இருக்கிறார், நம்மேல் பிரியமாய் இருக்கிறார். அதனால் நம்மேல எப்படிப்பட்ட ஒரு சாபம் இருந்தாலும் அதை ஆசீர்வாதமாக மாற பண்ணுகிறார். அப்படி என்றால் தேவனுடைய பக்கம் நாம் சேரணும், தேவனிடத்தில் கிட்டி சேர வேண்டும், தேவனுடைய பிள்ளையாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதனாலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருபோதும் நீங்க பார்த்தீங்கன்னாக்க மலைக்குள்ள நம்ம இருக்கின்ற பொழுதுதான், கொடைக்குள்ள நம்ம இருக்கின்ற பொழுதுதான் மலையிலிருந்து நம்ம பாதுகாக்கப்படுவோம். புரியுங்களா? கொடையை விட்டு நம்முடைய கரங்கள் வெளியே சென்றா, கால்கள் சென்றா மலையில நம்ம நனைந்து விடுவோம். கொடைக்குள் இருக்கின்ற வரை அபயம்.
குடையை விட்டு வெளியே செல்கின்ற பொழுது அபாயம். அப்படி என்றால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த உன்னதமான வரைவிலே சர்வபல ஒரு நிழலிலே நீங்கள் எப்பொழுதும் தங்கியிருக்க வேண்டும். தேவனுடைய ஒளிப்பிடத்தின் கீழே, தேவனுடைய மறைவின் கீழே எப்பொழுதும் நீங்கள் இருக்கின்ற பொழுது எந்த சாபமும் உங்களை தீண்டாது, அணுகாது என்று பார்க்கிறோம். அதனால் தான் யோவான் 10வது அதிகாரம் 10வது வசனத்திலே நான் ஜீவன் உண்டாயிருக்கும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்படும் வந்தேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா உலகத்தில் திருட இருக்கிறான், அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவே வர்றான். ஆனால் நான் ஜீவன் உண்டாயிருக்கும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்படும் வந்தேன் என்று சொல்கிறார். அப்படி என்றால் பாருங்க, நீங்க மரண வியாதியில போராடி கொண்டிருந்தீங்கன்னா முதலில் என்ன செய்றீங்க? ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்றீங்க. இரண்டாவது பலனை பெற்று கர்த்தருக்காக எழும்பி வல்லமையோடு காரியங்களை செய்ய போறீங்க. புரியுங்களா? அப்படி என்றால் நாம் என்ன செய்ய, ஹாஸ்பிட்டலில் பெட்ல அந்த மானிட்டர் ஓட்டிட்டு இருக்க பாருங்க. இப்போயோ அப்படி இல்லை, ஒரு பரிபூர்ணமாக நல்ல பிரீத்திங்கோட, நல்ல ஆரோக்கியத்தோடு, நல்ல பலனோடு கூட, நல்ல மகிழ்ச்சியோடு கூட இந்த பூமியிலே நாம் குடும்பத்தை செய்ய வேண்டிய கடமை, நமக்கு வேண்டிய கடமை, கர்த்தருக்கு வேண்டிய கடமைகளை நாம் திருப்தியாக செய்வதற்காகத்தான் நான் அந்த ஜீவனை கொடுக்கத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம், தேவனுடைய திட்டம் என்ன? அவர் ஜீவன், அது பரிபூர்ண ஜீவன். பரிபூர்ணனா நிரம்பி வழிகிற ஒரு ஆசீர்வாதம், குறைவில்லாத ஆசீர்வாதம். பிரீத்திங் பண்றோம்னா நல்லா பிரீத்திங் பண்றோம், சாப்பிடுறது, ஓடுவது, அதே ஒரு செல்வ செழிப்படுத்துறதா பரிபூர்ண ஒரு ஜீவன். ஹல்லேலூயா. எங்களுடைய ஊழியத்தின் அலுவலகங்களிலே, எங்களுடைய ஊழியத்தின் அலுவலகங்களை பார்க்கின்ற பொழுது எங்களுடைய சபைக்கு ஸ்ரீலங்கா தேசத்திலிருந்து அநேக சிஸ்டர்ஸ்மார் மற்றும் தம்பிமார்கள்லாம் அட்டன் பண்றாங்க. அப்படியே அட்டன் பண்ற அந்த அவருடைய சாட்சிகள், அவருடைய தேசத்தில் நடைபெற்ற காரியங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்கின்ற பொழுது, அப்படியாக பார்க்கின்ற பொழுது ஒரு 3 வாலிப தம்பிமார்கள் வந்தார்கள் சபைக்கு. அவர்களை அந்த ஆண்டருக்குள்ளாக நடத்தி சபைக்கு கொண்டு வந்து அவர்களுக்கு வேதத்தை குறித்து ஒரு 7 நாட்கள் உபவாசம் இருந்து வேதத்தை குறித்து போதித்தேன். அவர்கள் என்னோடு கூட பாருங்க, அந்த 7 நாட்கள் உபவாசம் இருந்த 3 வாலிப தம்பிகளும் என்னோடு கூட இருந்து ஆலயத்தில் தங்கியிருந்து, இரவும் பகலும் தங்கியிருந்து வேதத்தை கற்று அவர்கள் என்ன செய்தாங்க? ஞானஸ்தானம் அந்த 3 வாலிபர்களும் பெற்றுக்கொண்டார்கள். அந்த வாலிபர்கள் என்னோடு பகிர்ந்து கொண்ட காரியம், பாஸ்டர், எங்களுடைய தேசத்திலே பார்த்தீங்கன்னாக்க பார்த்தீங்கன்னாக்க ரத்த ஆறு ஓடுனாலே எங்களுடைய தேசம் ஒரு சபிக்கப்பட்ட பூமியை போல மாறிவிட்டது. காரணம், தேசத்திலே அநேக ரத்த பலியாக மாறினதுக்கு காரணம் என்னவென்றால், அநேக சிறுவர்களுடைய எதிர்கால வாழ்க்கை பாழாக்கப்பட்டதுக்கு காரணம் என்னவென்று பார்க்கின்ற பொழுது, தேசம் ஒரு சாபத்துக்குள்ளாக கடந்து சென்ற காரணம் விக்கிர ஆராதனை ஆகிய அந்த சாபம். விக்கிரங்களை வழிபட்டதினாலே, அதே போல செய்வினை, பில்லி சூனியத்தினாலே வந்த சாபம், சீதன கொடுமையினால் வந்த சாபம், பார்த்தீங்கன்னாக்க இனவெறி, 2 இனத்திற்குள்ள இனவெறி, ஜாதி வெறி, ஏற்றத்தாழ்வினால் வந்த சாபம், கணவன் மனைவிக்கு இடையிலே உண்மை இல்லாதனாலே, கணவன் மனைவிக்கு உண்மை இல்லை, மனைவி கணவனுக்கு உண்மை இல்லாதனாலே வந்த சாபம், இந்த இரத்தப்பழியினால் வந்த சாபத்தினாலே 3 தலைமுறைகள் பாதிக்கப்பட்டார்கள். அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். அதனாலே வாலிபர்களுக்கு படிக்க முடியல, அவர்கள் அந்த தேசத்தை விட்டு துரத்தப்பட்டார்கள். பல தேசங்களுக்கு அவர்கள் அகதிகளாக சென்றார்கள். ஆனால் கர்த்தருடைய கிருபையினாலே இன்றைக்கு ஐரோப்பிய தேசத்திலே பல தேசங்களில் ஸ்ரீலங்காவிலிருந்து சென்றவர்கள் அங்கே இருக்கிறார்கள். நன்றாக கர்த்தர் அவர்கள் ஆசீர்வதித்து இன்றைக்கு வல்லமையான ஊழியர்களாக அங்கே அநேகர் எழும்பி கர்த்தருடைய ஊழியத்தை வல்லமையாக செய்து கொண்டு வருகிறார்கள். கனடா தேசத்தில் அநேகர் இந்த ஸ்ரீலங்கா தேசம் சென்று கர்த்தருடைய ஊழியத்தை இன்னைக்கு வல்லமாக செய்து கொண்டு தேவன் அவர்கள் ஆசீர்வதித்து உயர்த்தி இருக்கிறார். ஆனால் அந்த 3 தலைமுறைகள் பாதிக்கப்பட்டது காரணம், தேசத்தில் இருந்த ஒரு பெரிய ஒரு சாபம், இரத்தக்கரை படிந்த ஒரு காரணத்தினாலே சாபம் ஜனங்கள் மேலே வந்தது என்று சொன்னார்கள். இந்த 3 வாலிபர்களுக்கும் வேதத்தை போதித்து அவர்கள் ஆண்டவருக்குள் நடத்தி அவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்து அதுக்கப்புறமாக அந்த வாலிபர்கள் பிரான்ஸ் தேசத்துக்கு சென்று விட்டார்கள். ஹல்லேலூயா. அதனால் நாம் சாபத்தில் இருப்பது தேவன் விரும்பவில்லை. இயேசு அண்டை ஓடி வந்து விடுகின்ற பொழுது கர்த்தர் அந்த சாபத்தை முறித்து வாழ்க்கையிலே ஒளி விளக்கை ஏற்றக்கூடியவராக இருக்கிறார். அவர் வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். இருளில் இருந்து தேவன் நம்மை வெளிச்சத்துக்கு அழைத்து நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாக மாற்றுகிற இயேசு இருக்கிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மனிதனுடைய வாழ்க்கையிலே சாதாரணமான பாவங்கள் உண்டு, மரணத்துக்கு ஏதுவான பாவங்கள் உண்டு. பாருங்க, அநேக நேரம் வேதனை, எரிச்சல் மூட்டி, அதாவது கர்த்தருக்கு கோபத்தை தூண்டிவிடக்கூடிய சில சாபங்கள் இருக்கிறது. அதான் விபச்சாரமும் விக்கிர ஆராதனையும். தேவனுடைய கோபத்தை தூண்டக்கூடியது என்னவென்று பார்க்கின்ற பொழுது இந்த 2 காரியங்களும் பார்த்தீங்கன்னாக்க, ஒன்று பார்த்தீங்கன்னாக்க விக்கிர ஆராதனை, இரண்டாவது பார்த்தீங்கன்னாக்க பார்த்தீங்கன்னா விபச்சாரம். இந்த 2 காரியங்களும் தேவனுக்கு விரோதமான பகையாக இருக்கிறது. தேவனிடத்திலிருந்து நமக்கு என்ன செய்யக்கூடியதாக இருக்கிறது? அது பகையை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனாலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
யாத்திராகமம் 20வது அதிகாரம் 5வது வசனத்திலே, உன் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாய் இருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவாய் இருக்கிறேன் என்று யாத்திராகமம் 20வது அதிகாரம் வசனம் 5 பார்க்கிறோம். என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது? உன் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாய் இருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவாய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. அதனால்தான் நம்முடைய தேவன் வேதத்தில் பார்க்கின்ற பொழுது அநேக விதமான சாபங்களை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. விக்கிரத்தை உண்டு பண்ணி ஒளிப்பிடத்தில் வைக்கிறவன் சபிக்கப்பட்டவன். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு நான் சொல்ல இந்த காரியங்களை நீங்க சரியாக கவனித்துக் கொள்ளுங்கள். வேத வசனத்தை எடுத்து சரியாக எப்படி விதத்திலே நமக்கு சாபங்கள் வருகிறது என்றால், விக்கிரகங்களை உண்டு பண்ணி ஒளிப்பிடத்தில் வைக்கக்கூடியவன் என சபிக்கப்பட்டவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல உபாகம் 27:17 பிறனுடைய எல்லக்குறியை ஒற்றி போடுகிறவன் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது. உபாகம் 27:18 குருடனை வழி தப்பி செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல உபாகம் 27:19 பரதேசி, திக்கற்றவன், விதவை ஆகிய இவர்களுடைய நியாயத்தை புரட்டுகிறவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல உபாகம் 27வது அதிகாரம் வசனம் 20-21 தன் தகப்பன் மனைவியோட சயனிக்கிறவன் சபிக்கப்பட்டவன், யாதொரு மிருகத்தோட புணர்ச்சி செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படியாக ஆதியாகமம் 49வது அதிகாரம் 4வது வசனத்திலே என்ன யாக்கோபு எப்படி ரூபனை சபித்தானோ அதே போல என்ன சாபங்கள் அப்படி வரக்கூடியதாக இருக்கிறது. உபாகம் 27 வசனம் 24, 25, 26 ஒளிப்பிடத்திலே பிறனை கொலை செய்கிறவன் சபிக்கப்பட்டவன், குற்றமில்லாதவனை கொலை செய்யும்படி பரிதானம் வாங்குகிறவன் சபிக்கப்பட்டவன், இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளை எல்லாம் கை கொண்டு நடவாதவன் சபிக்கப்பட்டவன் என்று வேதவசனம் சொல்கிறது. தசமபாகம் செலுத்தாதவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று மல்கியா 3:8 சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவர்கள் எரேமியா 48:10 சபிக்கப்பட்டவர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. கனிகூடாதவர்கள் மார்க்கு 11:21 கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ளவர்கள் எரேமியா 17:5 கிறிஸ்துவனிடத்தில் அன்பு கூறாதவர்கள் 1 கொரிந்தியர் 16வது அதிகாரம் 22வது வசனத்திலும் வேறொரு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுகிறவர்கள் கலாத்தியர் 1வது அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனத்திலும் இவர்கள் எல்லாம் சபிக்கப்பட்டவர்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்க, தமிழ்நாட்டில் ஒரு குடும்பத்தில் தாய் தகப்பனுக்கும் நன்றாக கண்கள் இருக்கிறது, கைகள் இருக்கிறது, கால்கள் இருக்கிறது. ஆனால் அவர்களுக்கு பிறந்த 3 குழந்தைகளோ அவர்கள் பார்த்தீங்களா 3 பிள்ளைகளும் குருடராக என பார்வையற்றவர்களாக பிறந்தார்கள். காரணம் என்று விசாரித்த பொழுது அந்த வீட்டினுடைய அந்த தகப்பன் பல வருடங்களுக்கு முன்பாக அந்த முன்னால் பார்த்தீங்கன்னா இப்போ வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் என்று சொல்லுகிறோம். ஆனால் முன்னால் முன்சிப், அதாவது கணக்கு பிள்ளை கிராம முன்சிப் என்று சொல்வார்கள். அவர் தான் அந்த கிராமத்துக்கே பல கிராமங்களுக்கு தலைவராக இருப்பார். அவர் அப்படிப்பட்ட அவர் தலைவராக இருந்த பொழுது அநேக பெண்களோடு துணிகரமாக விபச்சாரமும் வேசித்தனமும் அநேக பெண்களை கெடுத்துவராக, அதே போல் அநேகருடைய வயல்களை தன்னுடைய பேருக்கு பட்டா எழுதி அப்படியாக ஒரு துன்மார்க்க ஜீவனம் செய்ததினாலே அநேகருடைய சாபங்கள் அந்த பிள்ளைகள் மேலே இறங்கி வந்தது. பிள்ளைகள் குருடராக 3 பேரும் பிறந்தார்கள் என்று கேட்கின்ற பொழுது அந்த தகப்பனுடைய சாபம் பிள்ளைகள் மேலே குடும்பத்தின் மேலே இறங்கி வந்தது என்கிற அந்த பார்க்கின்ற பொழுது மிகவும் வேதனையாக இருந்தது என்று பார்க்கிறோம். இன்னொரு கிராமத்திலே ஒரு பெண்ணுக்கு 2 ஆண் மகன்கள் பிறந்தார்கள். அந்த 2 ஆண் மகன்களும் அவங்க பார்த்தீங்கன்னாக்கா டவுன் சிண்ட்ரம், அதாவது புத்தி ஒரு சரியாக சிந்திக்க முடியாதபடி அவர்கள் பைத்தியங்களை போல் அந்த பிள்ளைகள் இருந்தார்கள். காரணம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது இந்த பெண் வாலிப பெண்ணாக இருக்கின்ற பொழுது அந்த கிராமத்தில் அநேக குடும்பங்களை உடைத்தால், அநேக வாலிபர்களை விழத்தட்டினால், அநேகருடைய வாழ்க்கையை வீணாக அவள் கெடுத்ததினாலே வாலிப நாட்களிலே அவளுக்கு திருமணம் முடிந்து சில நாட்களில் கணவர் மரித்து போனார். 2 பிள்ளைகளும் புத்தி சுயாதீனமற்றவர்களாக சிந்திக்க முடியாதவர்களாக பிறந்தார்கள் என்று என்கின்ற பொழுது இந்த சாபம் அந்த பிள்ளைகள் மேலே இறங்கி வந்தது என்று பார்க்கின்ற பொழுது மிக வேதனையாக இருந்தது. ஹல்லேலூயா. அதனால்தான் எரிகோ பட்டணத்தில் உள்ள அதில் பொருட்கள் மேலே சாபம் இருந்ததினாலே ஆண்டவர் என்ன சொன்னார் பாருங்க. யோசுவா 6வது அதிகாரம் 18வது வசனத்திலே சாபத்தீடானதில் ஏதாகிலும் எடுத்துக் கொள்கிறதுனாலே நீங்கள் சாபத்தீடாகாதபடிக்கும் இஸ்ரவேல் பாளையத்தை சாபத்தீடாக்கி அதை கலங்க பண்ணாதபடிக்கும் நீங்கள் சாபத்தீடானதற்கு மாத்திரம் எச்சரிக்கையா இருங்கள் என்று ஆண்டவர் தெளிவாக சொன்னார். ஆனால் ஆகான் என்பவன் அந்த ஆண்டவர் எச்சரித்த எரிகோவனுடைய இந்த பட்டணத்தில் சில பொருட்களை
அவன் எடுத்ததினாலே பெரிய சாபம் வந்தது என்று பார்க்கிறோம். இன்றைக்கு அநேகர் திருமணத்துக்காக பார்க்கின்ற பொழுது அதிக ரொக்கம், அதிக பணம், அதிக நகை எங்கே கிடைக்கிறது என்று சொல்லி அந்த பெண் பார்க்குறாங்க. டவுரி வரதட்சணை வாங்குறாங்க. அந்த வரதட்சணை கொடுப்பதற்கு அந்த பெண்ணு மட்டுமல்ல, அந்த தகப்பன்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு அவர்கள் வேதனைப்பட்டு அதை கொடுக்கிறார்கள். அதன் மூலம் வரக்கூடிய அந்த வேதனைகள் அந்த டவுரி வாங்கக்கூடிய குடும்பத்திற்கு சாபமாகத்தான் வரும். புரியுங்களா? அதனால்தான் எரேமியா 23வது அதிகாரம் 10வது வசனத்திலே தேசம் விபச்சாரக்காரர்களால் நிறைந்திருக்கிறது, தேசம் சாபத்தினால் துக்கிக்கிறது, வனாந்தரத்தில் மேய்ச்சல்கள் வாடி போகக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா! அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்க, நாம் இப்படியாக காரியங்கள் சாபங்கள் ஒரு மனிதனுக்கு எப்படி வருகிறது என்று பார்க்க இருக்கிறோம். புரியுங்களா? இப்படியாக பல விதங்களிலே சாபத்தை வரவழைத்து கூடியவனாக இருக்கிறான். இன்றைக்கு முக்கியமாக உங்களிடத்தில் 8 சாபங்கள், மனிதனுக்கு சாபங்கள் எங்கிருந்து வருகிறது, அதை எப்படி முறிப்பது என்பதை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இன்றைக்கு எவ்வளவு நேரம் இருக்கிறதோ அந்த நேரத்துக்குள்ளாக, இந்த 30 நிமிடத்துக்குள்ளாக பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு ஒரு 8 விதமான சாபங்கள் வருகிறது. அதை எவ்வளவு கவர் பண்ண முடியுமோ கவர் பண்ணுகிறேன். மீதியை நாளை தினத்தில் உங்களுக்கு அதை அடுத்த தொடரில் எபிசோடில் அதை பகிர்ந்து கொள்கிறேன். நீங்கள் கவனத்தோடு கேளுங்க. ஒரு மனிதனுக்கு எங்கெங்கே சாபம் வருகிறது, புரியுங்களா? ஒரு தீய காரியம் எங்கேயாவது வருகிறதுன்னு பார்த்து அதை அடைச்சாதான் தீய காரியம் வராமல் நம்ம தடுக்க முடியும். புரியுங்களா? அப்போ மனிதனுக்கு சாபம் ஒரு 8 விதத்திலே வருகிறது என்பதை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். முக்கியமாக 1, தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய சாபம். 2வது, நியாய பிரமாணத்தை மீறுகிற போது வருகிற சாபங்கள், வேதத்தை மீறுகிற பொழுது வருகிற சாபங்கள். 3வது, மனிதனையே சபிக்கின்ற பொழுது வரக்கூடிய சாபம். 4வது, பில்லி சூனியம், மந்திரம், ஏவுதலினால் வரக்கூடிய சாபங்கள். 5வது, முற்பிதாக்களிடத்திலிருந்து தலைமுறையாக வரக்கூடிய சாபம். 6வது, தாங்களே தங்களுக்குள் வரவழைத்துக் கொள்கிற சாபம். 7வது, வாயின் வார்த்தைகளால் வரக்கூடிய சாபம். 8வது, பிசாசுக்கு இடம் கொடுப்பதினாலே வரக்கூடிய சாபம். இப்படி சாபங்கள் வருகிறது. இதில் ஒவ்வொன்றாய் குறித்து இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். 1, தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய சாபம். முதலாவது சாபம், ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் ஏவாள் அவர்கள் சாபத்தை தங்களுக்குள் வரவழைத்தார்கள் என்று பார்க்கிறோம். தேவன் சொன்னார், ஏன்னா ஏதேன் தோட்டத்தில் இருக்க எல்லா நீங்க பழங்களையும் புசிக்கலாம். அந்த பார்த்தீங்கன்னாக்க கர்த்தர் புசிக்கவே வேண்டாம் என்று சொன்ன இந்த பழத்தை அவர்கள் புசிக்க கூடாது என்று சொன்னார். ஆனால் ஆதாம் ஏவாளும் தேவன் புசிக்க வேண்டாம் என்று சொன்ன அந்த கனியை பார்த்தீங்களாக்க, ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்ததுனாலே, பல தோட்டத்தில் எவ்வளவோ கனிகள் இருந்தது, மற்ற கனிகளை புசித்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் புசிக்க கூடாதுன்னு சொன்ன அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்ததுனாலே ஆனால் ஆதாம் மனுக்குலத்திற்கு சாபம் வந்தது என்று சொல்லி ஆதியாகமம் 3வது அதிகாரம் வசனம் 17-18 பார்க்கலாம். ஆதாம் மேல அந்த வந்த சாபம், அதன் மூலமாக அவன் நெற்றி வேர்வை சிந்தி பூமியில உழைத்து சாப்பிட வேண்டும் என்ற ஒரு சாபத்தை அவன் பெற்றுக்கொண்டான். அதே போல ஏவாள் மேலே அந்த சாபம் வந்தது. ஏவாள் மேலே வந்த சாபம் என்ன செய்து, அவள் வேதனையோடு பிள்ளை பெற வேண்டும் என்று அவளுக்கு சாபம் வந்தது. சர்ப்பத்தின் மேலே அந்த சாபம் வந்ததினாலே சர்ப்பம் தன் உயிரோடு இருக்கிற நாள்லாம் பூமியில மண்ணை தின்ன வேண்டும் என்ற அந்த சாபம் வந்தது. அதே போல பூமியின் மேலே அந்த சாபம் என்ன வந்தது, முள்ளையும் குறுக்கையும் பூமி முளைப்பிக்கும் என்று சொல்லி அந்த சாபம் வந்தது என்று பார்க்கிறோம். ஆதாம் மேலே சாபம் வந்தது, ஏவாள் மேலே சாபம் வந்தது, சர்ப்பத்தின் மேலே சாபம் வந்து, பூமி மேலே சாபம் வந்தது. ஆதாமுடைய மீறுதல் நிமித்தமாக அது பார்க்கிறோம். இது தேவன் கொடுத்த ஒரு சாபம். அதனாலதான் பூமியிலே வியாதிகளும் பார்த்தீங்கன்னா வேதனைகளும் மரணமும் காட்டு மிருகங்கள்லாம் துஷ்ட மிருகங்களாக மாறியது என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா! பாருங்க, தேவன் ஆதியில படைத்த பொழுது முள்ளும் குறுக்கும் இல்லை, எல்லாமே நன்றாக இருக்கும். ஏன்னா ஏதேன் தோட்டத்தில் நம்ம விளைச்சல நம்ம நன்றாக அது மரங்கள் கனிகள் எல்லாருக்கும் அதை புசித்து மனிதன் சாப்பிடலாம். முள்ளும் குறுக்கும் ஆரம்பத்திலே ஆதியிலே முதல் சிருஷ்டி அல்ல, பாவம் செய்ததுக்கு அப்புறம் தான் முள்ளும் குறுக்கும் உருவானது. மனிதன் ரத்த வேர்வை சிந்த வேண்டியதாக இருந்தது என்று பார்க்கிறோம். அதனால் தான் தேவன் சொல்கிறார், முள்ளும் குறுக்கும் என்றால் அது உள்ளத்தை வேதனைப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. என்னாகமம் 33வது அதிகாரம் வசனம் 55 சொல்லப்பட்டிருக்கிறது, புறஜாதிகளுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்வீர்களானால் அவர்கள் உங்களுக்கு முள்ளுகளாய் இருப்பார்கள் என்று வேதவசனம் சொல்கிறது. ஹல்லேலூயா! பாருங்க, அதனால தான் விசுவாசித்தான் என்ன செய்யணும்,
திருமணம் செய்ய வேண்டும், குடும்பம் நடத்தணும். நீங்கள் அவிசுவாசியோட பங்கு பெற்றீங்கன்னா அவர்கள் திருமணம் செய்தால் அவர்களுடைய அந்த மார்க்கம் உங்களுக்கு முள்ளாக குறுக்காக இருதயத்தை குத்தக்கூடியதாக இருக்கும் என்று வேதவசனம் சொல்கிறது. ஹல்லேலூயா. அதனால் தான் புறஜாதிகளுடைய மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றினால், எப்படி சாலமோன் 1000 மனைவிகள் வருகின்ற பொழுது அவருடைய புறஜாதி மனைவிகளுடைய அந்த விக்கிர ஆராதனையை அவன் கை கொண்டதினாலே, ஏன்னா அவனுக்கு அது முள்ளும் குறுக்குமாக இருந்ததினாலே தேவன் அவனை புறக்கணித்தார். உன் தகப்பனாய தாவீதின் இருதயத்தைப் போல என்னிடத்தில் இல்லை என்று சொல்லி அவனுடைய ராஜ்யபாரம் கவிழ்க்கப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனால் தான் என்னாகும் 33:55 படியும், யோசுவா 23:13 படியும், ஆதியாகமம் 3:18 படியும் என்ன பார்த்தீங்கன்னாக்க அது புறஜாதிகள் மத்தியில் நம்ம வாசம் செய்கின்ற போது அவருடைய காரியங்களை கற்றுக்கொள்கின்ற பொழுது அது முள்ளும் குறுக்குமாக நம்ம இருதயத்துக்கு இருக்கும் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனால தான் நம்முடைய வாழ்க்கையில இப்படி சாபம் வருகின்ற பொழுது நம் வாழ்க்கையில துக்கமும் கண்ணீரும் கவலைகளும் நிறைந்த வாழ்க்கையாக மாறிவிடக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனாலே மனுஷனிடத்திலிருந்து ஒருவேளை சாபம் வந்தா அது மனுஷன் மூலமாக முறித்து விடலாம். ஆனால் தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய அந்த சாபத்தை தேவன் மனித குலத்துக்கு வந்ததினாலே தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து வடிவத்திலே இந்த பூமிக்கு மனசுடைய ரத்தமும் சதயம் உடையவராய் இந்த பூமிக்கு தேவனிடத்தில் வந்த சாபத்தை தேவகுமாரனை முறிக்க வேண்டியதாக இருந்தது. அதனால் தான் இயேசு கிறிஸ்து பூமிக்கு கல்வாரி சிலுவையிலே தொங்கி இந்த சாபத்தை முறித்து நமக்கு அவர் இந்த முள்முடியை சூட்டப்பட்ட அந்த சாபத்தை ஏற்றுக்கொண்டு நமக்கு ஆசீர்வாதத்தை கல்வாரி சிலுவையிலே கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்போ ஒன்று தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய ஒரு சாபம், அது ஆதாம் ஏவாளுக்கு வந்தது என்று பார்க்கிறோம். இரண்டாவது நியாயப்பிரமாணத்தை மீறுவதனாலே வருகிற சாபம். கர்த்தருடைய வேதத்தை மீறுவதனாலே இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படியும் வாழலாம் என்று தேவன் விட்டுவிடவில்லை. இந்த உலகத்திலே 5 கண்டங்களிலே உலகத்தில் மத்தியிலே இருக்கக்கூடிய ஆசியா கண்டத்திலே அது மத்தியிலே இருக்கக்கூடிய ஒரு இடம் இஸ்ரேல். அந்த இஸ்ரேல் மத்தியிலே எருசலேம். அதனால கர்த்தர் இந்த உலகத்திலே தனக்கென்று விசேஷித்த ஜனமாய் இஸ்ரவேல் தேசத்தை தெரிந்து கொண்டு அது தனக்கென்று அந்த இஸ்ரவேல் யூதர்களை கர்த்தர் தெரிந்து கொண்டதினாலே அந்த இஸ்ரவேலர்கள் தனக்கு பரிசுத்தமாய் எப்படி வாழ வேண்டாம், பரிசுத்தமாய் இருக்க வேண்டும், தேவனுடைய நியமனத்தின்படி கட்டளைப்படி இருக்க வேண்டும் என்று விரும்பி அவர்களுக்கு கட்டளைகளை ஆண்டவர் கொடுத்தார். அந்த கட்டளைகளை அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் அதை கடைபிடிக்க வேண்டும். நம்ம ஒரு தேசத்தில் இருக்கிறோம் என்றால் தேசத்துடைய சட்டத்தை நம்ம கடைபிடிக்க வேண்டும். எங்கள் சிங்கப்பூர் தேசத்திலே சட்டம் மிக மிக கடுமையான சட்டம். ஒவ்வொரு காரியத்திற்கும் எச்சிலை துப்பினால் அதற்கு தண்டனை, கண்ட இடத்தில் புகைப்பிடித்தால் அதற்கு தண்டனை, எல்லா தண்டனை கடுமையாக இருப்பதனாலே இந்த தேசம் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு இருக்கிறது. தேசத்துடைய சட்டத்தை மீறினால் சிறை தண்டனை, சிறிய காரியத்துக்கு கூட சிறை தண்டனை தான். நாம் தேசத்திலே இருக்கக்கூடிய சட்டங்களை நம்ம மதித்து நடக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. உபாகம் 28வது அதிகாரம் வசனம் 1 முதல் 14 நம்ம பார்க்கின்ற பொழுது பார்த்தீங்கன்னா நியாயப்பிரமாணத்தில் வரக்கூடிய ஆசீர்வாதங்களை, நியாயப்பிரமாணத்தில் வரக்கூடிய இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் கர்த்தர் நமக்கு சொல்கிறார். ஆனால் 15வது வசனம் முதல் கடைசி வசனம் வரை உபாகம் 28 பார்க்கின்ற பொழுது 114 சாபங்களை குறித்து அங்கு சொல்கிறார். மேலும் நியாயப்பிரமாணம் கோபாக்கினை உண்டாக்குகிறது, நியாயப்பிரமாணம் இராவிட்டால் மீறுதலும் இல்லை என்று ரோமர் 4வது அதிகாரம் 15வது வசனத்தில் அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார். அதனாலே புதிய ஏற்பாட்டில், பழைய ஏற்பாட்டில் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன செய்தார்னாக்க அன்பின் பிரமாணத்தை, கிருபையின் பிரமாணத்தை கொடுத்து நமக்கு அந்த சாபத்திலிருந்து மீட்டெடுத்து நம்மை ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதமாக முற்றிலும் ஜெயங்கொண்டவர்களாக இயேசு கிறிஸ்து மாற்றி இருக்கிறார். அதனால் நமக்கு நியாயப்பிரமாண சட்டம் நம்மை அதை என்ன கடைபிடிக்க தேவையில்லை. அந்த இயேசு கிறிஸ்துனுடைய அந்த அன்பின் பிரமாணம், கிருபையின் பிரமாணம் நம்மை நீதிமானாய் மாற்றி இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே உங்களோடு பகிர்ந்து கொண்ட இந்த செய்தியின்படியாக சாபம் எங்கெங்கே வருகிறது என்று உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு வருகிறேன். 8 விதமாய் சாபம் வருகிறது. அதில் முதல்ல இன்று தேவனிடத்தில் வரக்கூடிய சாபம். இரண்டாவதாக தேவனுடைய கட்டளைகளை மீறுவதனாலே, நியாயப்பிரமாணத்துடைய கட்டளைகளை மீறுவதனாலே, நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளாததினாலே, வேதவசனத்தை கை கொள்ளாததினாலே நமக்கு சாபங்கள் வருகிறது என பார்த்தோம். இன்னும் தொடர்ந்து 6 காரியங்கள் இருக்கிறது. அதுக்கப்புறமாக சாபத்தை முறிப்பது எப்படி என்பதை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கேட்ட அந்த சத்தியத்தின்படியாக நீங்கள் வாழ பரிசுத்த ஆவியான உதவி செய்வார். இப்பொழுது நான் உங்களுக்காக ஜெபிக்க இருக்கிறேன். அருமையான தேவனே, அருமையாக எங்களை நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே இப்பொழுது உங்களுடைய ரத்தம் விழுவதாக. ஆண்டவரே, மனுக்குலத்தின் மேலே இந்த சாபத்தை நீக்குவதற்காக இயேசு கிறிஸ்து பூமிக்கு கல்வாரி சிலுவையில் ரத்தத்தை சிந்தி முள்முடியை ஏற்று ஆண்டவரே நீர் சாபத்தை முறித்து போட்டேன்.
கலாத்தியர் 3வது அதிகாரம் 13வது வசனத்தின்படி மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லப்பட்டபடி ஆண்டவரே நீர் எல்லா சாபத்தையும் ஆண்டவரே முறித்து போட்டீர். இனிமேல் ஒரு சாபம் இராது, ஆசீர்வாதம் இருக்கும் என்று சொன்னீரேப்பா. இந்த வேத வசனத்தின்படியாய் இந்த பிள்ளைகள் கேட்கிற செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் குடும்பம் மேலே ரத்தத்தை தெளிக்கிறேன், தனிப்பட்ட மனிதர்கள் மேலே ரத்தத்தை தெளிக்கிறேன். எல்லா சாபங்களையும் முறித்து போடுவீராக. இந்த குடும்பங்களில் ஆசீர்வாதம் வருவதாக. ஒவ்வொருவரும் ஆண்டவர் எதை எதை கைவிட வேண்டுமோ எல்லாவற்றையும் கைவிட்டு விட்டு இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்று அவருடைய பிள்ளையாய் மாறி ரத்த கோட்டையில் இருக்கின்ற பொழுது ஒரு ஆசீர்வாதம் ஆண்டவரே அவர்களுக்கு நிறைவாய் இருக்கிறது அப்பா. அந்த ஆசீர்வாதத்தில் வாழ பரிசுத்த ஆவியான உதவி செய்வீராக. தொடர்ந்து காத்து நடத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.